மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு புது பாதையை உருவாக்கி கொடுத்திருக்காரு காவல் ஆய்வாளர். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வாக்காலம். காவலர்கள் தன்னார்வலர்கள் இணைந்து மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அடுத்த மாடம்பாக்கம் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவங்க 41 வயதான மேரி. இவங்களுக்கு 2 கால்கள் மற்றும் ஒரு கை செயலிழந்த நிலையில தன்னுடைய குடும்பத்தை பாத்துக்கிறதுல இவங்களுக்கு ரொம்பவே சிரமம் ஏற்பட்டிருக்கு. மேரியுடைய கணவர் சுரேஷ் இவரு வெளியூருக்கு கூலி வேலைக்கு போயிட்டு வராரு. இந்த சூழல்ல தங்களுடைய குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு போதிய வருமானம் இல்லாததால மேரியுடைய கணவருக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும், ஆட்டோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீசார் கிட்ட உதவி கேட்டிருந்திருக்காங்க மேரி. இதை அடுத்ததா மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் மற்றும் போலீசார் தன்னார்வலர்கள் எல்லாரும் இணைந்து முன்பணமா 50,000 ரூபாய் செலுத்தி புதுசா ஒரு ஆட்டோவை வாங்கி இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.